ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியலை ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சு காமிக்க போகிறோங்க. வெண்டைக்காய் சொன்னோடனே ஞாபகம் வருது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய குழந்தைங்க எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா பண்ணுவாங்க, மேக்ஸ் மட்டும் சரியாக பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வெண்டைக்காவை அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மேக்ஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு காய்ந்த மிளகாவை உடைச்சி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெயிலேயே வதங்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே விட்டுட்டோன்னா அழகாக வெங்காயம் வதங்கிடும். கூடவே இருக்கக்கூடிய அந்த சிறுபருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலே விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. அந்த சிறுபருப்பினுடைய கலரும் லைட்டாக சிவந்துருச்சு. போதுங்க. இப்போ நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 kg வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வெண்டைக்காயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ண அந்த வெண்டைக்காயை இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். பொறுமையாக வதக்கிக்கணுங்க. வெண்டைக்காயில் தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணியும் சேர்க்கக்கூடாது. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பொறுமையாக வதக்கிக்கலாங்க. அதனுடைய குழகுழப்பு தன்மை பார்த்திங்கன்னா இப்படி வதக்கிறப்ப சுத்தமாக அந்த குழகுழப்பு தன்மையே இல்லாத மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்த பிறகு மறுபடியும் நம்ம வதக்க போகிறோம். அந்த மிளகாய்த்தூள் எல்லா வெண்டைக்காயிலையும் போய் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் செய்கிறதுக்கு எந்த காரணத்துக்கும் கொண்டும் எப்பவுமே ஃப்ளேமை அதிகப்படுத்தவே வேணாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் காயிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இந்த வெண்டைக்காய் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. நம்ம மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம சிம்மில் விட்டுடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக உதிரியாக வெண்டைக்காய் பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க. நான் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ரொம்ப ருசியாக இருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.